ஏஐல ஒரு கெரியர் உருவாக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, என்ன கத்துக்கிறதுன்னு ஒரே குழப்பமா? கவலைப்படாதீங்க. இன்டர்நெட்ல பாக்குற மாதிரி நூத்துக்கணக்கான ஸ்கில்ஸ் லிஸ்ட பார்த்து பயப்படவே வேண்டாம். உண்மையில உங்களுக்கு தேவையானது வெறும் 3 முக்கியமான லேயர்ஸ் தான். அது என்னன்னு இந்த அனாலிசிஸ்ல நம்ம ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஏஐ ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. பழைய சாஃப்ட்வேருங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்ட மாதிரி. நாம என்ன சொல்றோமோ அது அப்படியே தான் செய்யும். ஆனா ஏஐ அப்படி இல்ல. அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி. நாம அதுக்கு நேரடியா ரூல்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். பதிலா ஆயிரக்கணக்கான உதாரணங்களை காட்டுவோம். மஸ்லன் ஆயிரக்கணக்கான சினிமா ரிவ்யூஸ் அதுக்கு காட்டி, இந்த படம் பிரமாதம், அருமை இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா அது நல்ல படம்னு அதுவே கத்துக்கும். இங்க நம்ம ரூல்ஸ் கொடுக்கல, அனுபவத்தை கொடுக்கறோம். இதுதான் டெக்னாலஜில நடந்த மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரிய வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம். 90ஸ்ல கம்ப்யூட்டர்ல மவுஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே அது ஒரு பெரிய ஸ்கில். அப்புறம் 2005 வாக்குல கோடிங் தெரிஞ்ச ஒரு வெப்சைட் உருவாக்குறது ஒரு சூப்பர் பவர் மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இப்போ நாம 2025 நெருங்கிட்டு இருக்கோம். எப்படி ஒரு காலத்துல கோடிங் எல்லா துறைக்கும் அவசியமாச்சோ அதே மாதிரி ஏஐ இப்போ எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா மாறிக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ நாம கத்துக்க வேண்டிய அந்த ஏஐ ஸ்கில்ஸ் என்னென்ன? இங்கதான் நிறைய பேர் ஒரு பெரிய லிஸ்ட பார்த்து மலைச்சு போயிடுறாங்க. ஆனா நாம் அப்படி பார்க்க போறதில்ல. இதை ரொம்ப எளிமையா வெறும் 3 லேயர்ஸா பிரிச்சு புரிஞ்சுக்க போறோம். ஆமா, இந்த 3 லேயர் அமைப்பு தான் நம்மளோட வழிகாட்டி. இது விஷயங்களை ரொம்ப சிம்பிள் ஆக்கும். வாங்க முதல் லேயர், அதாவது அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏஐய ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எந்த கட்டிடத்துக்கும் அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்க அந்த அஸ்திவாரம் 2 விஷயம்தான். ஒன்னு புரோகிராமிங், முக்கியமா பைத்தான். ஏஐ கூட நம்ம பேசணும்னா அதுக்கு ஒரு மொழி வேணும்ல, அதுதான் பைத்தான். 2வது டேட்டா. ஏஐக்கு டேட்டா தான் சாப்பாடு. நீங்க குப்பையான டேட்டாவை கொடுத்தா அது குப்பையான பதில் தான் கொடுக்கும். அதனால டேட்டாவை எப்படி சுத்தம் செஞ்சு பக்குவமா கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்திவாரம் போட்டாச்சு. இப்போ கட்டிடத்தோட இன்ஜினுக்கு வருவோம். இதுதான் லேயர் 2. இங்கதான் உண்மையான மேஜிக்கே நடக்குது. முதல்ல மிஷின் லேர்னிங். இது டேட்டால இருந்து பேட்டர்ன்ஸை கத்துக்கும். அதுக்குள்ள இன்னும் ஆழமா போனா டீப் லேர்னிங். இது நம்ம மனித மூளையோட நியூரான்ஸ் மாதிரி வேலை செய்யும். இதனாலதான் ஒரு போட்டோவை பார்த்து இது பூனையா நாயான்னு அதால சரியா சொல்ல முடியுது. இதோட உச்சக்கட்டம் தான் இப்போ நாம யூஸ் பண்ற ChatGPT மாதிரி LLMs. இது மொழிய ஆழமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட மனுஷங்க மாதிரியே பேசுது. இந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லேயர். சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு ஃபெராரி இன்ஜின் இருக்கு. ஆனா அந்த இன்ஜினை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அது ஒரு கார்ல பொருத்தணும், ஸ்டியரிங் வீல், டயர்லாம் சேர்க்கணும் இல்லையா? அதுதான் இந்த 3வது லேயர். நம்ம 2வது லேயர்ல பார்த்த அந்த சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்களை எடுத்து ஒரு முழுமையான ஆப்பா மாத்துறது, நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்துறது தான் ஏஐ சிஸ்டம் டிசைன். இங்கேதான் உண்மையான மதிப்பு உருவாகுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ChatGPT கிட்ட போய் நேத்து நடந்த கிரிக்கெட் மேட்ச்ல யார் ஜெயிச்சான்னு கேட்டா எனக்கு 2021 வரைக்கும் தான் தெரியும்னு சொல்லிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் உலகத்துல நடக்கிற புது விஷயங்களை அதுக்கு சொல்லிக் கொடுக்க கோடிக்கணக்குல செலவு செஞ்சு திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு ஒரு ரொம்பவே ஸ்மார்ட்டான தீர்வு இருக்கு. அதுக்கு பேரு தான் REG. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஓபன் புக் எக்ஸாம் மாதிரி. நம்ம கிட்ட ஒரு புத்திசாலி ஸ்டூடெண்ட், அதாவது LLM இருக்கு. அவனுக்கு எல்லா பொது அறிவும் தெரியும். ஆனா பரீட்சையில நேற்றைய செய்திய பத்தி ஒரு கேள்வி வருது. அப்போ நாம என்ன பண்றோம்? அவன்கிட்ட லேட்டஸ்ட் நியூஸ் பேப்பரை கொடுத்து இத பார்த்து பதில் சொல்லுன்னு சொல்றோம். இதுதான் REG. மாடலை மாத்தாம அதுக்கு தேவையான புது தகவலை மட்டும் அந்தந்த நேரத்துல கொடுக்கறது. இந்த RAG எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த 4 ஸ்டெப்ல பார்க்கலாம். முதல்ல நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. உடனே உங்க கேள்விக்கு சம்பந்தமான தகவல்கள் எங்க இருக்குன்னு சிஸ்டம் ஒரு ஸ்பெஷல் டேட்டாபேஸ்ல தேடும். 3வதா அந்த கரெக்டான தகவல்களை மட்டும் எடுத்துக்கும். கடைசியா உங்க கேள்வியையும் இந்த புது தகவலையும் சேர்த்து LLMக்கு கொடுத்து ஒரு முழுமையான துல்லியமான பதிலை உருவாக்கும். இப்படித்தான் கூகுள் மாதிரி பெரிய நிறுவனங்கள் தங்களோட ஏஐய எப்பவும் அப்டேட்டடா வச்சிருக்காங்க. இது ஒரு கேம் சேஞ்சிங் டெக்னிக். சரி, இந்த 3 லேயர் திறன்களையும் கத்துக்கிட்டாச்சு. இப்போ இதெல்லாம் வெறும் தியரி தானா? இல்லவே இல்ல. இந்த திறன்கள் எப்படி உங்க கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், எப்படி அதிக சம்பளம் வாங்குற வேலைகளுக்கு கதவை திறக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த திறன்கள் ஒரு மந்திரக்கோள் மாதிரி. நீங்க எந்த துறையில இருந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, ஏஐ உங்களுக்கு ஒரு துணை பைலட் மாதிரி கோட் எழுத உதவும். ஒரு டாக்டரா, கேன்சர் செல்களை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே ஏஐ கண்டுபிடிச்சு சொல்லும். பேங்க்ல வேலை செய்றீங்களா, ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷனை பார்த்து மோசடிய கண்டுபிடிக்கும்.
இது வெறும் ஆரம்பம்தான். ஒவ்வொரு துறையும் ஏஐயால ஒரு புது அவதாரம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏஐன்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள சில கேள்விகளும் பயங்களும் வரும் இல்லையா? இது நம்ம வேலையை எடுத்துக்குமா, இதுக்கு நான் கணக்குல புலியா இருக்கணுமான்னு பல சந்தேகங்கள் இருக்கும். வாங்க இந்த மாதிரி சில பெரிய கட்டுக்கதைகளை உடைச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது உங்க பயணத்தை இன்னும் ஈஸியாக்கும். இதுதான் முதல்ல வர்ற மிகப்பெரிய பயம். ஏஐ வந்துட்டா புரோகிராமர்களோட வேலை போயிடுமா? உண்மை என்னன்னா, ஏஐ புரோகிராமர்களை ரீப்ளேஸ் பண்ணாது, அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, கால்குலேட்டர் வந்தப்போ கணக்கு வாத்தியார்களோட வேலை போயிடுச்சா? இல்ல, அவங்களால இன்னும் பெரிய சிக்கலான கணக்குகளை போட முடிஞ்சுது. அதே மாதிரிதான் ஏஐ திரும்ப திரும்ப செய்யற போர் அடிக்கிற வேலைகளை எடுத்துக்கும். இதனால திறமையான என்ஜினியர்கள் இன்னும் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும், அவங்களோட மதிப்பு இன்னும் அதிகமாகும். அடுத்த பெரிய தடை இதுதான். ஐயோ, ஏஐ கத்துக்க எனக்கு ரொம்ப ஆழமான கணக்கு தெரியணுமே நினைச்சு நிறைய பேர் தயங்கி நின்னுடுறாங்க. உண்மை என்னன்னா, நீங்க ஒரு காரை ஓட்டணும்னா அதோட இன்ஜின், கியர் பாக்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கணுமா என்ன? இல்லையே, முதல்ல ஓட்ட கத்துப்பீங்க, அப்புறம் ஆர்வம் இருந்தா மெக்கானிக்ஸ் கத்துப்பீங்க. அதேதான் இங்கேயும். ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. அந்த அனுபவமே உங்களுக்கு நிறைய கத்துக் கொடுக்கும். தியரி தானா பின்னாடி வரும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ உங்க மனசுல நான் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்ன்ற கேள்வி கண்டிப்பா இருக்கும். அதுக்கும் ஒரு தெளிவான படிப்படியான ரோட் மேப் இங்க இருக்கு. அடுத்த 2 வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். உங்க ஏஐ பயணத்தை 4 சுலபமான கட்டங்களா பிரிச்சுக்கலாம். முதல் 6 மாசம் உங்க ஆயுதங்களை தயார் பண்ணுங்க. அதாவது பைத்தான்ல ஒரு ராஜாவா ஆகுங்க. அடுத்த 6 மாசம் விளையாட்டு விதிகளை கத்துக்கோங்க. அதாவது ஏஐயோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 1 வருஷம் களத்துல இறங்கி விளையாடுங்க. சின்ன சின்னதா நிஜமான ஏஐ ப்ராஜெக்ட் செஞ்சு பாருங்க. இதுதான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு முழு சிஸ்டமை எப்படி உருவாக்குறதுன்னு அட்வான்ஸ்ட் விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. இப்படி பிரிச்சு பண்ணும்போது இந்த பெரிய மலை கூட ஒரு சின்ன குன்று மாதிரி தெரியும். இந்த முழு விளக்கத்துல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் இதுதான். முதல்ல, கோடிங் தான் உங்க அஸ்திவாரம். அதை ஸ்ட்ராங் ஆக்குங்க. 2வது, தியரியில ரொம்ப ஆழமா போகாதீங்க. ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். 3வது, செஞ்சு பாருங்க. சின்னதா இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாதான் உண்மையான கற்றல் நடக்கும். கடைசியா, ஏஐ ஒரு கருவிதான். அதை வச்சு என்ன பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்கன்றதுதான் முக்கியம். அந்த திறனை வளர்த்துக்கோங்க. ஒரு காலத்துல மின்சாரம் எப்படி ஒரு புதிய உள்கட்டமைப்பா இருந்துச்சோ, அப்புறம் இன்டர்நெட் எப்படி ஒரு புதிய உள்கட்டமைப்பா மாறுச்சோ, அதே போல இப்போ ஏஐ தான் அடுத்த கட்ட தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு. இந்த புதிய சக்தி வாய்ந்த உள்கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன உருவாக்கப் போகிறீர்கள்? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். சிந்தித்து பாருங்கள்.